ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு பிரேக் அவுட்ஸ் வந்திருக்கு, இல்ல பர்ஜிங் வந்திருக்கு. இது ரெண்டுத்துல நான் எது சொல்லணும்? இதை எப்படி கண்டுபிடிக்கணும்? இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது டெக்னிக்ஸ் இருக்கா? கண்டுபிடிச்சா இதை எப்படி சரி செய்யணும்? அது எல்லாமே இந்த வீடியோல தான் பார்க்க போறோம். ஆக்னே ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம்னா இந்த பர்ஜிங், பிரேக் அவுட்ஸ், இரிட்டேஷன், இதுக்கெல்லாம் இன்னொரு ப்ராப்ளமா இருக்கு. இது எப்படிதான் சரி செய்யறது, இது எப்படிதான் கட்டுப்பிடிச்சு தெரிஞ்சுக்கிறது, அந்த கன்ஃபியூஷன்ல நானும் ரொம்ப வருஷமா இருந்தேன். உங்க ஸ்கின் கேர்ல நீங்க ஏதாவது ஒரு புது ஆக்டிவ்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா அது பர்ஜிங் உண்டாக்கும். இங்க நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஆக்டிவ்ஸ். எல்லா ஸ்கின் கேரும் உங்களுக்கு பர்ஜிங் தராது கைஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ரெட்டினாய்ட், சாலிசிலிக் ஆசிட், HAs, BHAs இந்த மாதிரியான எக்ஸ்போலியேஷனுக்கு யூஸ் பண்ற இன்கிரீடியன்ஸ் ஸ்கின் கேர்ல புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின்னுக்கு, அப்போ பர்ஜிங் வர வாய்ப்புகள் இருக்கு. எல்லாருக்கும் பர்ஜிங் வருமா அப்படின்னு கேட்டா இல்ல. சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது. இந்த மாதிரி ஆக்டிவ்ஸ் நீங்க உங்க ஸ்கின் கேர்ல திடீர்னு ஒண்ணு புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்றீங்கன்னா, அப்ப உங்களுக்கு திடீர்னு பிரேக் அவுட் வராத பிரேக் அவுட் வந்துச்சுன்னா அதுக்கு பேரு பர்ஜிங். ஓகே, இப்ப விட்டமின் சி இதுக்கெல்லாம் பர்ஜிங் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரலாம். சில பேர் வராது அப்படின்னு சொல்றாங்க. பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்தது. இப்ப கேப் விட்டுருக்கேன். இப்ப நான் திருப்பி எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் எனக்கு வரும். அகைன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சப்ஜெக்டிவ், ஒரு ஸ்கின் டைப் பொறுத்தும். உங்க ஸ்கின் செல் வந்து 28 days ஒன்ஸ் பழைய ஸ்கின் செல்ஸ் போய் புது ஸ்கின் செல்ஸ் ரினியூ ஆகும். ஆனா நீங்க ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்ணும்போது 28 days குள்ள ஆகுறது ஒரு 14 days 15 daysலயே ஸ்கின் செல்ஸ் வந்து ரினியூ ஆக ஆரம்பிச்சிடும். சோ அந்த ப்ராசஸ் ஸ்பீட் அப் பண்ணும்போது உங்களுக்கு மந்த் எண்ட் வர ஆக்னே வந்து நீங்க ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்ண ஒரு 15 daysலயே வர ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் வந்து ஆக்னே பிரேக் அவுட்ஸ் பார்த்தோம். ப்ராடக்ட் நமக்கு புதுசா யூஸ் பண்ணி ஒத்துக்கல அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. ஆனா அது அவங்களுக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா தெரியும். அது அவங்களுக்கு வந்து ஒரு மேஜிக் போஷனா ஆகிற வேண்டிய விஷயம் அவங்க கண்டினியூ பண்ணியிருந்தா தெரியும். ஆனா நிறைய பேருக்கு இதுல அவேர்னஸ் இல்லாததுனால நடுவுலயே விட்டுடுவாங்க. டெர்மட் அகைன் ஒரு கெமிக்கல் பீலோ, ஆன்டிபயோட்டிக் மூலமா ஒரு ஸ்ட்ராங் எக்ஸ்போலியேட்டிங் கொடுத்த ஒரு ஸ்கின் கேர் கொடுத்தா அது உங்களுக்கு ஆக்னே பிரேக் அவுட்ஸ் வரும். ஆனா நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, சில பேர் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. சில டெர்மட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு வைங்களேன் அவங்க பேஷண்ட்டுக்கு, அவங்களுக்கு தெரியாது இந்த ப்ராசஸ். எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த ப்ராசஸ். சோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா ஐயோ இந்த டாக்டர் கிட்ட போனதுனால எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேபி டாக்டர் பிளேம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல அவ்வளவு விவரம் தெரியல. சோ நீங்க இது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே இது போட்டா இது வரும், நான் இதை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்பீங்க. எல்லாவே ஸ்கின் கேர்ல ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்கும் கைஸ். இப்போ இது பர்ஜிங்கா ஆக்னே பிரேக் அவுட்ஸா, இது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பர்ஜிங் வந்து ஒரு டைனி டெக்ஸ்சர்ட் பம்ப்ஸ் மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரெட்டா, லைட்டா, ரொம்ப இல்ல, லைட்டா சிஸ்டிக் பஸ்டியூல்ஸ் சொல்லலாம். சிஸ்டிக்னு சொல்ல முடியாது, பஸ்டியூல்ஸ் சொல்லலாம். குட்டி குட்டியா பம்ப்ஸ் அப்படி இருக்கும். இந்த மாதிரி இருந்தா பர்ஜிங்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ பர்ஜிங் வந்து நீங்க எங்க ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்றீங்களோ அங்கதான் வரும். அதாவது உங்க ஃபெமிலியர் ஸ்கின் ஏரியால தான் வரும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு இங்க ஆக்னியே வராதுன்னு வைங்கல, இங்க வந்ததுன்னு வைங்க, அது பர்ஜிங் கிடையாது. ஆக்னே சென்சிட்டிவ், ஆக்னே ப்ரோன் ஸ்கின் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்டாவே டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து போர்ஸ்ல ட்ராப் ஆகும், கிளாக் ஆகும். சோ அந்த மாதிரி பீப்புளுக்கு ஸ்கின் டைப் உள்ளவங்களுக்கு அதிகமா வந்து பர்ஜிங் தெரிய வரும். அட் அ டைம் நிறைய வரும், ஒன்னொன்னா வராது. சோ மோஸ்டா எங்கெல்லாம் ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்றீங்களோ அந்த இடத்துல வரும். ஒரு சேயிங் இருக்கு பர்ஜிங்ல, ஸ்கின் பிகம்ஸ் வர்ஸ் பிஃபோர் இட் கெட்ஸ் பெட்டர். அதாவது உங்க ஸ்கின் வந்து கொஞ்சம் மட்டமான நிலைமைக்கு போகும், ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா 28 days கிட்ட வெயிட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டர் ஆகும் அப்படின்ட்டு. அப்புறம் கிளியர் ஆயிடும் உங்க ஸ்கின் செல்ஸ். அந்த மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அந்த ஆக்டிவ்ஸ் வந்து பர்ஜிங் தரும். ஒரு தடவை யூஸ் பண்ணும்போது, அதாவது நீங்க 3rd month 4th month யூஸ் பண்ணும்போது பர்ஜிங் வராது. அப்போ உங்க ஸ்கின்னுக்கு அது வந்து செட் ஆயிடும். மோஸ்ட்லி நீங்க வந்து ரிசல்ட் ஃப்ரீக்வெண்டா பாப்பீங்களே தவிர புதுசா பர்ஜிங் கொடுக்காது. எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 28 days சைக்கிள் வச்சுக்கோங்க. பர்ஜிங் சரி பண்றதுக்கு ஏதாவது இருக்கா? பர்ஜிங் நீங்க சரி பண்ண முடியாது. ஆக்சுவலி உள்ள இருக்கிறது வந்து தான் வெளியே வருது. ஸ்கின் கடியில இருக்கு. அது என்னைக்கோ ஒரு நாள் வெளில வரப்போகுது. 3 மாசத்துல வரலாம், 2 மாசத்துல, மந்த்லி எண்ட்ல வரலாம். அது வந்து நீங்க ப்ராசஸ் ஸ்பீட் அப் பண்றதுனால உங்களுக்கு முன்னாடியே தெரியுது. அட் அ டைம் எல்லாம் வருதுனால நீங்க பயப்படுறீங்க தவிர பர்ஜிங் இஸ் a good thing. அதனால வந்து அதை சரி பண்றதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. நான் சொல்லுவேன்னா டூ மச் ஆஃப் ஆக்டிவ்ஸ் ஒரே டைம்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாதீங்க. எக்ஸ்போலியேஷன்
ஸ்கின்னால ஆக்னேவும் வரும். ஓவர் எக்ஸ்போலியேட் ஆனா ஸ்கின் டேமேஜ் ஆகி ஆக்னே வரும். அது பர்ஜிங் கிடையாது. இப்போ நாங்க 4 ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க ஸ்கின் கேர் ரொட்டீன்ல, ஒரு ஆக்டிவ் சேர்க்கறீங்கன்னா அந்த ஒரு ஆக்டிவா பழக்கப்படுத்துங்க 1 மந்த்துக்கு. அப்புறமா உங்க ஸ்கின்க்கு செட் ஆச்சு அப்படின்னா இன்னொரு ஆக்டிவா நீங்க காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆக்டிவ் ஒரே டைம்ல போட்டா ஓவர் எக்ஸ்போலியேஷன், அதனாலதான் சொல்றேன். அதனாலதான் கூட எனக்கு ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ணும்போது 1 மந்தாவது மினிமம் வேணும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு ப்ராடக்ட் டெஸ்ட் பண்றதுக்கு 6 மாசம். நீங்க என்ன ஒரு ப்ராடக்ட் அதுக்குள்ள டெஸ்ட் பண்ணி சொல்றீங்க? 6 மந்த்ஸ் யூஸ் பண்ணும். ஆக்சுவலா 6 மந்த்ஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஒரு ப்ராடக்ட் தெரிஞ்சுக்க அப்படி பார்த்தா நான் வந்து ரிவ்யூ எல்லாம் போடவே முடியாது. ஏன்னா ஸ்கின் செல் டர்ன் ஓவர் 28 days ஆகும். நான் ஆக்டிவ் யூஸ் பண்ணா இன்னும் முன்னாடி எனக்கு ரிசல்ட் எப்படி ஒர்க் ஆகும் தெரியும். கூட ஒரு ஆக்டிவ் செட் ஆனதுக்கு அப்புறம் அதை முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்பேன் டைம். எனக்கு டேமேஜ் ஆச்சா ஸ்கின்னு, எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் உங்களுக்கு எதிரும். ஸோ எல்லா டைப் ஆஃப் ஸ்கின் கேர் என்னால் ட்ரை பண்ண முடியாது. ரொம்ப செலக்டிவா இருக்கணும். சில ஸ்கின் கேர் எனக்கு ஸ்கின் கேர் ஒத்துக்காம பிரேக் அவுட்ஸ்லாம் வந்தது. அது பர்ஜிங்க்கும் இதுக்கும் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஸோ நான் என்னோட ட்ரையல் அண்ட் எரர்லயும் கண்டுபிடிச்சிட்டு நான் கேதர் பண்ண விஷயத்தையும் தான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். பொதுவான விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறேன். அதனாலதான் சில ரிவ்யூஸ் ஸ்கின் கேர் ரிவ்யூஸ் எல்லாம் டிலே ஆகிற காரணமும் அதுதான். எனக்கு இப்போ மாய்ஸ்சரைசர்ல என்னால் டக்குன்னு ரிவ்யூ கொடுத்துட முடியும். பட் ஆக்டிவ்ஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும். பிரேக் அவுட்ஸ், இரிட்டேஷன், இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரேக் அவுட்ஸ் வந்து பெருசா இருக்கும், பெயின்ஃபுல்லா இருக்கும், நாட்யூலரா இருக்கும். ஸ்பைசி ஃபுட் சாப்பிடுறீங்க, ஆக்டிவ்ஸும் யூஸ் பண்றீங்க, அடுத்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல பிரேக் அவுட் வருது, அது பெயின்ஃபுல்லாவும் இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு பர்ஜிங் கிடையாது. அது உங்களுக்கு ஃபுட் ஒத்துக்காதனால வர ரியாக்ஷன். ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஆக்னே வரும். வெதர் சேஞ்ச், அலர்ஜி இருந்தா ஆக்னே வரும். உங்களுக்கு வராத இடத்துலயும் வரும், ரிப்பீட் ஆகிற இடத்துலயும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்குலாம் பாத்தீங்கன்னா ஹார்மோனல் ஆக்னே எப்படி வரும்னா சின்ன ஏரியால, இப்போ கொஞ்சம் கிளியரா இருக்கு, அது பர்ஜிங் கிடையாது. தட் இஸ் பிரேக் அவுட். அண்ட் ஆல்சோ சில ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ஒத்துக்கலைன்னா அதுல அலர்ஜன் இருக்கலாம், சில இதுல ஃப்ரேக்ரன்ஸ் ஓவர் பவரிங்கா இருக்கலாம். அப்படி ஒத்துக்கலைன்னா அது பிரேக் அவுட், அது பர்ஜிங் கிடையாது. ரெட்னஸ் ஃபார்ம் ஆச்சு, எக்கினஸ் ஆச்சு அப்படின்னா அது இரிட்டேஷன். கைஸ், மேக்கப் ஆல மட்டும் ஆக்னே வராது. எஸ், மேக்கப் ஆகலும் வரலாம் இஃப் யூ டோன்ட் ரிமூவ் இட் ப்ராப்பர்லி. நீங்க உங்க ஸ்கின் ஒத்துக்காத ஏதாவது மேக்கப் போட்டீங்கன்னா அப்போ வரும். டைம்ல என்ன ஆகும்னா வந்து சீபம் ஓவர் ப்ரொடெக்ஷனா இருந்துச்சுன்னா அதனால பிரேக் அவுட்ஸ் வரும். பெயின் டு டச்சா இருந்தா அது பர்ஜிங் கிடையாது. இப்போ நீங்க ஒரு ஸ்கின் கேர் யூஸ் பண்றீங்க, சிலது பேருக்கு போட்டோன்னே ரெட் ஆயிடும், மாதிரி அரிக்கும், அப்படின்னா வந்து அது இரிட்டேஷன். அப்படின்னா வந்து அது கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் சொல்லுவாங்க. அது வந்து உங்க ஸ்கின்னுக்கு ஒத்துக்கவே இல்லை, அது நீங்க தொடவே கூடாது. அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் உங்களுக்கு ஒத்துக்கல. ஒரு கப்புள் ஆஃப் யூசஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 3 வாரம் யூஸ் பண்ணிட்டு ஒரு 2 வாரம் பிரேக் விட்டுட்டு அப்புறம் ட்ரை பண்ணலாம். அப்படியும் உங்களுக்கு வந்ததுன்னா இட்ஸ் ஃபார் ஷோர் அது வந்து ப்ராடக்ட் ஒத்துக்கல, அலர்ஜன் இருக்கு, அதனால உங்களுக்கு ஒத்துக்கல அர்த்தம். ஸோ ஒரு 4 to 6 weeks ஆகும் ஒரு பிரேக் அவுட் சரியாகிறதுக்கு. பர்ஜிங் வந்து ஒன்ஸ் போச்சுன்னா உங்களுக்கு ஸ்கார் கூட லீவ் பண்ணாது. அதே பிரேக் அவுட் வந்து ஒரு ஸ்கார் விட்டுட்டு போகும். உங்க ஸ்கின்னை வந்து ரெகுலரா மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டே இருங்க. when you keep your skin hydrated enough, அது வந்து நீங்க கொஞ்சம் பேரியரை ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க, ஸ்ட்ரென்தன் ஆகும். பேரியர் ஸ்ட்ரென்தன் ஆகும்போது உங்களுக்கு ஸ்கார், இப்ப பிரேக் அவுட்டே வந்தாலும் ஸ்கார் அவ்வளவு சீக்கிரம் ஃபார்ம் ஆகாது. அப்படியே ஃபார்ம் ஆனாலும் டக்குன்னு குறைஞ்சிரும். உங்க பேரியர் ஸ்ட்ராங்கா இல்லாத முந்த ஸ்கார் டீப்பன் ஆகும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம ஸ்கின்னை. அண்ட் ப்ராப்பர் கிளென்சர் யூஸ் பண்ணணும், ஓவர் கிளென்சிங் பண்ணாம இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் டே சன் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணணும், SPF யூஸ் பண்ணுங்க, சன்ஸ்கிரீன். இது யூஸ் பண்ணும்போது யூ கேன் ப்ரொடெக்ட் யுவர் ஸ்கின், ஃபர்தரா டேமேஜ் ஆகாம இருக்கிறதுல இருந்து நீங்க பாத்துக்கலாம். இதுதான் பர்ஜிங் வெர்சஸ் பிரேக் அவுட். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நிறைய ஸ்கின் கேர் வீடியோஸ் என்னோட சேனல்ல இருந்து பாக்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் இந்த ஸ்கின் கேர் வீடியோஸ் தான் நீங்க போய் பார்க்கலாம்.